என்னங்க பேங்க்குக்கு போலையா? சிவா செங்கல் சூளைக்கு போயிருக்கான், வந்ததும் போகணும். நீங்க நகையை எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன்ல. நான் தான் சொல்றேன்ல, சும்மா அதையே பேசாத. யாராவது பார்க்க போறாங்க, உள்ள போ. இப்பெல்லாம் உங்களுக்கு என்ன கண்டாலே பிடிக்கல. எரிஞ்செறிஞ்சு விழறீங்க. செல்லாச்சி, மேகலா வந்திருக்காங்க பாரு. இது வரேங்க. வாங்க வாங்க. எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தாங்க. ஆமாப்பா, இப்பதான் வந்தேன். ஏன் நிக்கிறீங்க மேகலா? உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, ஐயா முன்னாடி உட்கார்றது தப்பு இல்லையா? அதுவும் அவ்வளவு மரியாதையா இருக்காது. எங்கக்கா சிவாவை காணோம்? உங்க மருமகளையும் காணாமே. சிவா கூட ஜனனியும் செங்கல் சூளைக்கு போயிருக்கா. பாம்பு கடிச்சு அவன் பொழைச்சதே பெரிய விஷயம். துளசி இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்னு நினைச்சாலே கொலை நடுங்குது. சிவா நல்லா இருந்தா தானே துளசி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்க முடியும். அதுக்காக அவனை கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்கா. பத்மா, உனக்கெல்லாம் நல்ல வார்த்தையை பேச தெரியாதா? எதுக்கு முடிஞ்சு போனதை பத்தி பேசுற? அவங்க ஒண்ணு தப்பா சொல்லலையே, நடந்ததை தானே சொல்றாங்க. ஜனனின்னு ஒருத்தி வரலனா நான் தான் ஜனனின்னு சொல்லிக்கிட்டு இவ தானே இந்த வீட்டு மருமகளா இருந்திருப்பா. செல்லாச்சி, சரி சரி, உள்ள வாங்க, காஃபி சாப்பிடுங்க. டேய், நீ ஏன்டா செங்கல் சூளைக்கு போன? அப்பா பேங்க்குக்கு தான் போனேன். போற வழியில செங்கல் சூளைய ஜனனிக்கு காட்டலாம்னு நினைச்சேன். அங்க ஸ்னேக் இருக்கிறது தெரிஞ்சிருந்தா நான் போயிருக்கவே மாட்டேன். பாம்பு கடிச்சு உயிர் போய் உயிர் வந்துச்சு. துளசி தான் காப்பாத்தனா. துளசி என்ன டாக்டரா? சிவா, பேங்க் போனோம், என் கூட வா. அப்பா நானும் வந்தே ஆகணுமாப்பா? என்னடா இப்படி கேக்குற? உன் பேர்ல தானடா பேங்க்ல சேஃப்டி லாக்கர்ல நகையை வச்சிருக்கோம், நீ தான் வரணும், வா. சேஃப்டி லாக்கர்ல என்ன வச்சிருக்கீங்க? அதுவா, அது அண்ணியோட நகை, எங்க அம்மாவோட நகை, அம்மாவுக்கு அவங்க அம்மா கொடுத்த நகை, அண்ணிக்கு அவங்க அம்மா கொடுத்த நகை, மொத்தமும் சேஃப்டி லாக்கர்ல தான்